ஸ்ரீ கிருஷ்ணா, உங்க அருளை மட்டும் எங்க மேல வைங்க. பணத்தை நீங்க ஏற்பாடு பண்ணிட்டீங்க. இப்போ எங்களோட முறை. நான் மனசார உங்களை வேண்டிக்கிறேன். கண்டிப்பா. हाथी घोड़ा पाल जय कन्हैया लाल की। அண்ணி, எனக்கு என்னவோ ரொம்ப பயமா இருக்கு. இதுல பயப்பட என்ன இருக்கு? இல்ல, ஏதாவது தப்பா நடந்துருமோன்னு தான். அட, அப்படி தப்பா நடந்தாலும் உங்களுக்கு என்ன ஆக போகுது? அட, எல்லார் முன்னாடியும் அந்த மருமகளுக்கு தானே அவமானம் ஆகும். அப்போ எல்லார் முன்னாடியும் நானும் பேசுவேன். அந்த சின்ன மருமக தானே முன்னாடி வந்து பூஜையோட பொறுப்பை ஏத்துக்கிட்டா. அண்ணியும் எல்லா பொறுப்பையும் அவகிட்டே கொடுத்துட்டாங்க. நாளைக்கு பாப்போம் எந்த மருமகளுங்களை துர்கா தேவி தூக்கி வச்சு கொண்டாடுறாங்களோ அவங்க எவ்வளவு முட்டாளுன்னு. நாளைக்கு அந்த சின்ன மருமகளை எல்லார் முன்னாடியும் எப்படி மன்னிப்பு கேட்க வைக்கிறேன் பாரு. அதுவும் வெறும் மன்னிப்பு மட்டும் இல்ல, எல்லார் முன்னாடியும் தலை குனிஞ்சு மன்னிப்பு கேட்க வைப்பேன். எல்லாரையும் கூப்பிட்டுட்டு எங்க வீட்டுல இருந்து பசியோட போக வைப்பா. எல்லார் முன்னாடியும் அவளை அசிங்கப்படுத்தலைன்னா என் பேரு பூர்ணிமாவே இல்லை. என்ன அண்ணி யோசிக்கிறீங்க? நாளைக்கு என்ன பூகம்பம் வரப்போகுதோ தெரியல. சரி, சீக்கிரம் வீட்டுக்கு போலாம். ஏன் சீக்கிரம் போகணும்? நமக்கு தான் எந்த பொறுப்பும் கொடுக்கலையே. அப்போ நம்ம ஏன் வேலை செய்யணும்? நம்ம ஜாலியா அவங்க படுற கஷ்டத்தை வேடிக்கை பார்ப்போம். ஆமா அண்ணே, இப்போ வீட்டுக்கு போய் எந்த வேலையும் செஞ்சிடாதீங்க. உங்களுக்கு தான் ஏதாவது செஞ்சுக்கிட்டே இருக்கிற பழக்கமாச்சு. இல்ல இல்ல அண்ணி, நான் எதுவும் செய்ய மாட்டேன். யாரு பொறுப்பு ஏத்துக்கிட்டாங்களோ அவங்களே பாத்துக்கிட்டோம். அப்புறம் அண்ணி ஏதாவது கேட்டாங்கன்னா ஏரியால இருக்கிற மருமக பொண்ணுங்களை எல்லாம் கூப்பிட்டுருக்கேன்னு சொல்லிடுங்க. அதிகமா பேசி எதையும் உளறிடாதீங்க, அப்புறம் நம்ம மேல சந்தேகம் வந்துடும். இல்ல இல்ல அண்ணி, நான் எதுவும் சொல்ல மாட்டேன். எதுவா இருந்தாலும் நீங்களே பேசுங்க. எனக்கும் அவங்களுக்கும் இப்பெல்லாம் அதிகமா பேச்சுவார்த்தை இல்லை. என்கிட்ட ஏதாவது கேட்டா நான் இதே தான் சொல்லுவேன். உங்களுக்கும் கத்து கொடுத்துட்டேன், நீங்களும் இதே சொல்லுங்க. நாளைக்கு அந்த பொண்ணுக்கு ஒரு நல்ல பாடம் கிடைக்கும். நான் பொய் சொல்றேன்னு சொல்ல பார்த்தால என் மேல கொலைப்பழி போட்டால. நாளைக்கு அவ அம்மாவும் வருவாள்ல, தன் மகளை தன் தோல்ல தூக்கிட்டு திரும்ப கூட்டிட்டு போவா. போதும் சாமி, இதுதான் என் ஆசை. இதை மட்டும் நிறைவேற்றிருப்பா. ஹரி ஹரி. ओम श्री गणेशाय नमः, महासरस्वत्यै नमः। ஹரு, அக்கா, வணக்கம் அக்கா. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். ரொம்ப சந்தோஷம். இத்தனை வருஷம் கழிச்சு இந்த வீட்டுக்கு வந்திருக்கீங்க. என் மனசே நிறைஞ்சிருச்சு. நீங்க கூப்பிட்டீங்க, நாங்க வந்துட்டோம். நிஜமாவே? அட, ஏன் நிக்கிறீங்க? உள்ள வாங்க. அப்புறம் உங்க பசங்க எங்க? அதாவது எங்க சின்ன குழந்தனும் நாத்தனாரும் எங்க? அவங்க வரலையா? இதோ இங்க பாருங்க. தம்பி இங்க வா. இவ என் பையன் அமிதேஷ். இவ உங்க பொண்ணு பூனம். சரி 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 சரி. நீங்க எல்லாரும் எவ்வளவு பெருசா வளர்ந்துட்டீங்க. வணக்கம் அத்தை. நீங்க வந்திருக்கீங்கன்றத என்னால நம்பவே முடியல. அண்ணி, இவங்க யாரு? எனக்கு என்ன தெரியும் அண்ணி? ஊர்ல இருந்து வந்த அக்காவோட அண்ணனா இருக்கும். அட அண்ணே, இவங்க பிறந்த வீட்டு ஆளுங்க எல்லாரையும் எனக்கு நல்லா தெரியும். ஆனா இந்த தேவதா பத்தி நான் கேள்விப்பட்டதே இல்லையே. யாருன்னு தெரியலையே. தாக்கூர் அண்ணே. சொல்லுங்க அண்ணே. இங்க வாங்க. இதோ வரேன். இவங்க என் தம்பிங்க தரு, அப்புறம் புருனு. இது அவங்க குடும்பம். வணக்கம். வணக்கம். பாத்தீங்களா, இத்தனை வருஷம் கழிச்சு என் பிறந்த வீட்டு ஆளுங்க என்னோட புகுந்த வீட்டுக்கு வந்திருக்காங்க.
ஆமா அண்ணே, பார்த்துட்டு தான் இருக்கோம். ஆனா இந்த சாரு யாரு? சின்னம்மா, இவரு என் மாமா. அத்தியோட ஊருக்கு போனப்போ இவரை பார்த்தோம். வீட்டை தேடி வர உங்களுக்கு எந்த கஷ்டமும் இல்லல்ல? அட இல்ல இல்ல, ஒரு கஷ்டமும் இல்ல. கஷ்டம்னு பார்த்தா அது ஒண்ணுதான், வயசாயிடுச்சுல. அப்புறம் பூஜை எல்லாம் தாம் தூம் நடக்குது. அட ஏன் இப்படியே நிக்கிறீங்க? உள்ள வாங்க வாங்க. வாப்பா. வரும். அக்கா, உன் புகுந்த வீட்டுக்காரங்க ரொம்ப கஞ்சத்தனம் பண்ணுவாங்களே, ஆனா இப்ப அப்படி தெரியலையே. வீட்டை ரொம்ப அழகழகா அலங்காரம் பண்ணியிருக்காங்க. அப்புறம் கிருஷ்ண ஜெயந்தி பூஜையும் இவ்வளோ தரபுடலாம் நடத்துறீங்க. இப்பதான் ஜமீன்தார் சென் பரம்பரையோட பிரகாசம் திரும்பி வந்த மாதிரி இருக்கு. அட இதெல்லாம் அந்த கண்ணனோட விருப்பம். இந்த பூஜை பொறுப்பை எல்லாம் என் மருமகளுங்க கிட்ட கொடுத்துட்டு நான் சும்மா கொஞ்சம் காசு மட்டும் தான் கையில கொடுத்தேன். பாருங்களேன், இவ்வளோ வேலையும் செஞ்சுட்டாங்க. இவ்வளோ சீக்கிரம் எப்படி செஞ்சாங்கன்னே தெரியல. அட உங்க மருமகளுங்க தான். பூர்ணிமா மாமி. அண்ணி, உங்க புகுந்த வீட்டுக்காரங்க வந்துட்டாங்க. ருணு, இதோ வரேன். உங்க புகுந்த வீட்டுக்காரங்களா? இதுவரை உங்களை பத்தியோ பொல்ட்டுவை பத்தியோ அவங்க விசாரிச்சதே இல்லையே. இன்னைக்கு என்ன திடீர்னு வந்து குதிச்சுட்டாங்க? அண்ணே, நீங்களும் தான் அவங்க பிறந்த வீட்டு ஆளுங்களை கூப்பிட்டுருக்கீங்கல்ல? நான் என் பிறந்த வீட்டிலே தான் இருக்கேன். அதனால எனக்குன்னு தனியா வேற பிறந்த வீடு இல்லையே கூப்பிடுறதுக்கு. அதான் என் புகுந்த வீட்டு ஆளுங்களையே கூப்பிட்டேன். அவங்களுக்கும் தெரியட்டும் அவங்க மருமக எந்த மாதிரியான குடும்பத்துல இருந்து வந்திருக்கான்னு. அட பப்ளு, எப்படி இருக்கப்பா? நல்லா இருக்க மாமி. மருமகளே, எத்தனை வருஷம் கழிச்சு ஒண்ணு பாக்குறேன். ஒரு 2 பெரிய அண்ணங்களும் எங்க? அவங்க மதியத்துக்குள்ள வந்துருவாங்க மாமி. நான் தான் கொஞ்சம் சீக்கிரம் வந்துட்டேன். சரி, இப்ப வந்துட்டீங்கல்ல, ராத்திரி சாப்பாடு சாப்பிட்டு தான் போகணும், மறந்துடாதீங்க. சரிங்க, சரி. ஏய் சின்னவளே, நில்லு. இந்த தாக்கூர் அண்ணி என்ன சொல்றாங்க? அவங்க வீட்டு ஆளுங்க ராத்திரி சாப்பாடு சாப்பிட்டுட்டு போவாங்களாம். நைட்டு சாப்பாட்டுக்கு ஏற்பாடு இருக்கா என்ன? அத்தை, நம்ம 50 விருந்தினர்களுக்கு ஏத்த மாதிரி தான் ஏற்பாடு பண்ணிருக்கோம். 40 பேரை தான் கூப்பிட்டு இருக்கோம். 10 பேருக்கு எக்ஸ்ட்ராவா செஞ்சிருக்கோம். இப்போ இவங்க ராத்திரி வரைக்கும் தங்குனாங்கன்னா கிச்சடி செஞ்சிடலாம். இப்போ அவங்க வந்துட்டாங்க, அதுல தப்பு இல்லை. வீட்டுக்கு விருந்தினர்கள் வர்றது நல்லதுதான், சுகமான விஷயம். பாருங்களேன், வீடு எவ்வளவு நிறைவா இருக்கு, எல்லாரும் எவ்வளவு சந்தோஷமா இருக்காங்க. நைட்டு சாப்பாட்டுக்கு ஏற்பாடு இல்லைன்னு வச்சுக்கோங்க. அப்போ இப்ப தெரியற இந்த சந்தோஷம் எல்லாம் காணாம போயிடும். அத்தா, நீங்க கவலைப்படாதீங்க, எந்த குறையும் வராது. நாங்க எல்லாரும் இருக்கோம்ல, பாத்துப்போம். சரி, ஒரு விஷயம் சொல்லு. இவ்வளவு பெரிய அலங்கார ஏற்பாடு, மத்த விஷயங்களை எல்லாம் எப்படி ஏற்பாடு செஞ்சீங்க? நீங்க இதைத்தான் விரும்புனீங்கல்ல? பாக்குறதுக்கு நல்லாவும் இருக்கு. இதைதான் ஆசையும் பட்டேன். நான் உயிரோட இருக்கிறப்பவே ஒரு தடவை கிருஷ்ணருக்கும் ராதைக்கும் விமரிசையா பூஜை பண்ணணும்னு பல வருஷ ஆசை. இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனா நீங்க 4 பேரும் சேர்ந்து என் கனவை இப்படி நிறைவேற்றுவீங்கன்னு நான் நினைக்கவே இல்லை. பெரியம்மா, இந்த சின்னவ இல்லாம இதெல்லாம் சாத்தியமே இல்லை. இவ உங்க எல்லாருக்கும் லீடர் ஆகிட்டா. சரி, ஒரு விஷயம் சொல்லு. இவ்வளவு பெரிய விசேஷத்துக்கு பணம் எங்கிருந்து வந்தது? எங்கேயாவது கடன் வாங்கினீங்களா? இல்லம்மா, யார்கிட்ட கடன் வாங்க போறோம்? எதுக்கு வாங்கணும்? நாங்க கடன் எதுவும் வாங்கல. அப்போ சரி. மாமி, ஆனா நீங்க சந்தோஷமா இருக்கீங்க தானே? ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். ஆனா அங்க கொஞ்சம் பாரு, வீட்டுல சிலரோட முகம் ரொம்ப அதிருப்தியா இருக்கு. ஒரு விஷயம் சொல்லுவா பெரியம்மா, இது வரைக்கும் நீங்க குடும்பத்தை பத்தி மட்டுமே யோசிச்சிட்டீங்க. இனிமே உங்களுக்காகவும் கொஞ்சம் நேரம் ஒதுக்குங்க. உங்க சந்தோஷத்தை பத்தியும் யோசிங்க. அம்மா, நல்லா தெரியுது.
லீடர் கிட்ட இருந்து ஐஸ் வைக்கிறதுக்கு நல்லாவே ட்ரைனிங் எடுக்கிறேன். உங்க லீடர் வேலையை நல்லாவே செய்றா. சரி கேளுங்க, என் குடும்பத்தை ஆளுங்க, தம்பிங்க, அங்க பொண்டாட்டிங்க, அப்புறம் மத்தவங்களையும் நல்லா கவனிச்சுக்கணும். நான் மட்டும் தனியா இவ்வளத்தையும் சமாளிக்க முடியாது. அத்தை நீங்க டென்ஷன் ஆக வேண்டிய அவசியமே இல்லை. நாங்க இருக்கோம்ல, எல்லாத்தையும் பார்த்துப்போம். சரி, வேலையை பாருங்க. நான் போய் பகவத்கீதை படிக்க உட்கார்றேன். சரி அத்தா. சரி, சீக்கிரம் உள்ள வாங்க. சின்ன அண்ணி பாருங்க, யாரு வந்திருக்காங்க. என் பிறந்த வீட்டு ஆளுங்க வந்துட்டாங்க அண்ணி. வாங்க வாங்க, எப்படி இருக்கீங்க எல்லாரும்? நல்லா இருக்கும். எத்தனை வருஷம் கழிச்சு உங்களை எல்லாம் பாக்குறேன். நீங்க உங்க பொண்ணு புகுந்த வீட்டுக்கு வந்திருக்கணும்ல. நீங்க என்னடான்னா உங்க பொண்ணையே மறந்துட்டீங்க போல. உங்க பொண்ணுக்கு புகுந்த வீட்டுல எந்த குறையும் இல்லதான். ஆனா நீங்களும் உங்க பொறுப்பை உணர்ந்து அவ வீட்டுக்கு வந்து போகணும்ல. அப்பதானே நல்லா இருக்கும். நீங்க உங்க பொண்ணை மறந்தே போயிட்டீங்கன்னு தான் தோணுது. அடே இல்ல அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. நீங்க முதல்ல கூப்பிடவே இல்ல, அதான். அட, இதுக்கு அழைப்பு எதுக்கு? யாராவது கூப்பிடுவாங்கன்னு காத்திருப்பீங்களா என்ன? வந்து போயிட்டு இருங்க. சித்தி எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். உங்க புகுந்த வீட்டுக்காரங்க ரொம்ப வசதியானவங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா இவ்வளவு பெரிய இடமா இருக்கும்னு நான் நினைக்கவே இல்லை. இவ்வளவு பெரிய பூஜையை இங்க வச்சிருக்கீங்க. நாங்க இங்க வந்தது எங்க அதிர்ஷ்டம்தான். அதனாலதான் உங்களை கூப்பிட்டேன் சித்தி. சித்தப்பா வரலையா? அவருக்கு உடம்பு சரியில்லை, அதான் வரல. அப்படியா? அட கேளுங்க, இங்க வாங்க. எங்க சுத்திட்டு இருக்கீங்க? இதோ பாருங்க, பெரிய சித்தி வந்திருக்காங்க. பெரிய சித்தியா? அதாவது பெரிய சித்தி, நீங்க எல்லாரும் இங்க என்ன பண்றீங்க? என்ன பண்றீங்கன்னா என்ன அர்த்தம்? நான் தான் கூப்பிட்டேன். என்ன, மாப்பிள்ளை கிட்ட நாங்க வரோம்னு சொல்லலையா? இல்ல சித்தி, இவருக்கு ஞாபகத்துல இல்ல. விஷயம் என்னன்னா, எல்லாரும் அவங்க சொந்தக்காரங்களை கூப்பிடணும்னு பொறுப்பு எடுத்துக்கிட்டாங்க. இப்ப அண்ணி அவங்க புகுந்த வீட்டு ஆளுங்களை கூப்பிட்ட மாதிரி நான் உங்களை கூப்பிட்டேன். அப்புறம் அது என்னன்னா, வீட்டுல இருக்கிற எல்லா ஏற்பாட்டையும் வீட்டு பொம்பளைங்களே செஞ்சதுனால அவருக்கு இத பத்தி தெளிவா தெரியல. அட, எத்தனை நாள் கழிச்சு பாக்குறேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. டுக்கூனும் இங்கதான் இருக்கா. டுக்கூன், இதோ உன்னோட பாட்டி வந்திருக்காங்க. டுக்குன் எப்படி இருக்க பேராண்டி? சரி, உன் பொண்டாட்டி எங்க? இதோ இப்ப கூப்பிடுறேன். மருமகளே மீதா மருமகளே, சீக்கிரம் வா, பாரு யாரு வந்திருக்காங்கன்னு. இவங்க உனக்கும் பாட்டி முறைதான். வணக்கம். மீதா, ஆசீர்வாதம் வாங்கிக்கோமா. இப்ப என்ன, வெறும் அக்கா வீட்டு சொந்தக்காரங்களை மட்டும் கவனிச்சிட்டு இருப்பியா? என் பிறந்த வீட்டு ஆளுங்களே கொஞ்சம் கவனி, சரியா? சரி வா, வந்து ஆசீர்வாதம் வாங்கு. ஆனா அத்தை, நீங்க உங்க பிறந்த வீட்டு ஆளுங்களே கூப்பிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு தெரியவே தெரியாது. அப்புறம் முன்னாடி இவங்களை நான் பார்த்ததே இல்ல, அதான் அடையாளம் தெரியல. இனிமே எல்லாத்தையும் உங்ககிட்ட கேட்டுதான் செய்யணும், சரியா? டுக்குன் இல்லையா? எங்களை உங்க கல்யாணத்துக்கு கூட கூப்பிடல. அட பாட்டி, தப்பு நடந்துருச்சு, மன்னிச்சிருங்க. ஆனா இன்னைக்கு நீங்க எல்லாரும் வந்துட்டீங்க, வீட்டுல பூஜையும் நடக்குது. இன்னைக்கு எல்லா வேலையும் ஒன்னா முடிஞ்சிரும். கல்யாண இனிப்பும் கொடுக்குறேன். நல்லா இரு, எப்பவும் சந்தோஷமா இரு. வாங்க வாங்க மீதா, இவங்க உட்கார ஏற்பாடு பண்ணு. சரி வாங்க. ஏய் சின்னவளே, இங்க வா பெரியவளே. சொல்லுங்க அத்தை. என்னத்த கூப்பிட்டீங்களா? இவ்ளோ பேர் கூப்பிட்டுருக்கீங்களே, என்கிட்ட ஏன் சொல்லல? ஒருவேளை பிரசாதம் பத்தாம போயிட்டா என்ன பண்றது? இந்த சின்னவளோட சித்தி எங்க இருந்து வந்தாங்க? அத்தை, இது எங்களுக்கே தெரியாது. நாங்க எங்க பிறந்த வீட்டு ஆளுங்களை மட்டும்தான் கூப்பிட்டோம். ஒருவேளை அத்தையும் சின்னமாவும் அவங்க வீட்டு ஆளுங்களுக்கு பத்திரிக்கை வச்சிருப்பாங்க போல. ஆனா இவ்ளோ பேரோட கணக்க பார்க்கணும்ல, பிரசாதம் கம்மியாகிடுச்சுன்னா. அத்தை, அந்த ஸ்ரீ கிருஷ்ணனே இந்த பூஜையில எந்த குறையும் வைக்கல. அப்படின்னும் போது பிரசாதத்திலையும் எந்த குறையும் வரவிட மாட்டார் பாருங்க. எந்த குறையும் வராது. நான் ஒரு வேலை பண்றேன். சீக்கிரம் இன்னொரு பானை கிச்சடி அடுப்புல வச்சிடுறேன். ஆமாக்கா, அதுதான் சரி. ரிஸ்க் எடுக்க வேணாம். இப்ப தீரலனாலும் ராத்திரி சாப்பாட்டுக்காகுமே. ஏ சின்னவளே, எதுவும் வீணாக கூடாது சொல்லிட்டேன். அத்தை, எதுவும் வீணாகாது. கடவுளோட பிரசாதம் என்னைக்காவது வீணாகுமா என்ன? ஐயோ அம்மா, இங்க பாருங்க, ஆளுங்க வந்துகிட்டே இருக்காங்க. மொத்த ஊரே திரண்டு இங்கதான் வருதோ. அட, ஏரியால இருக்கிற இவ்ளோ பேரை யாரு கூப்பிட்டது? நான் அக்கம் பக்கம் இருக்கிற ஒரு 5-6 மருமகளுங்களை மட்டும்தானே கூப்பிட்டேன். இவ்வளோ பேர் எங்க இருந்து வந்தாங்க?
இங்க சுத்தி இருக்கிற ஏரியா ஆளுங்க எல்லாம் வந்துட்டாங்க போல. அந்த முகர்ஜி பேசுறா பாருங்க, பாரு, அவ அவளோட பேரன் பேத்தி மருமக பையன்னு எல்லாரையும் கூட்டிட்டு வந்துட்டான். இப்போ என்ன பண்றது? அட, இது என்ன புது தொல்லையா போச்சு? பூஜை இல்ல, அன்னதானம் ஆயிடுச்சு. சரிங்கத்த, பரவாயில்ல. அக்கா, நம்ம ஒரு வேலை பண்ணுவோம். பாய விரிச்சு எல்லாரையும் பகவத்கீதை கதை கேட்க சொல்லுவோம். அத்தை, நாங்க போய் மத்த ஏற்பாடுகளை பாக்குறோம். பெரியக்கா, புரிஞ்சது. நாங்க சமயக்கட்டுக்கு போறோம். சின்னவளே, மஞ்சுளா, நீங்களும் கூட வாங்க. பரவாத்த. நமஸ்காரம். சாரி, இதோ ஒரு நிமிஷம், எல்லாரும் உட்கார ஏற்பாடு பண்ணிடுறோம். ஒரே ஒரு நிமிஷம், இதோ ஒரு நிமிஷம். நீங்க 2 பேரும் இங்க பாத்துக்கோங்க, நாங்க 2 பேரும் கிச்சனுக்கு போறோம். அம்மா, இவ்வளோ பேரை கூப்பிட்டாச்சு. ஆனா இவங்க எப்படி எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ணாங்க? அன்னைக்கு இந்த பூஜையை ரொம்ப சிறப்பா நடத்தணும்னு ஆசை, அதான். அதனாலதான் நானும் மனசார எல்லாரையும் கூப்பிட்டேன். இப்ப பாரு, அந்த பொண்ணு எப்படி பிரசாதத்துக்கு ஏற்பாடு பண்றான்னு பாப்போம். இன்னைக்கு அவளை எல்லார் முன்னாடி அசிங்கப்படுத்தலன்னா பாரு. சின்னவளே, வேகமா இந்த அரிசியையும் பருப்பையும் கழுவி எடுத்துட்டு வா. அக்கா, முடிஞ்சதா? சொல்றல, வேகமா அடுப்புல வை. ஆமா, அடுப்புல வைங்க. கடவுளே, அக்கா, ஆளுங்க வந்துகிட்டே இருக்காங்க. எல்லாம் மேனேஜ் பண்ணலாம்ல, இவ்வளோ பேருக்கு பிரசாதம் செய்யணுமே. நீதா, நீ அதிகபட்சம் 50 பேர் தான் வருவாங்கன்னு சொன்ன. எங்களுக்கு மட்டும் தெரியுமா என்ன இவ்வளவு பேர் வருவாங்கன்னு? துக்குனண்ணா, நம்ம ஏற்கனவே ஒரு பானை சாப்பாடு செஞ்சுட்டோம். இப்ப இது 2வது பானை அக்கா செய்யறாங்க. அடா ஆனா 2 பானை வச்சு ஒன்றும் பண்ண முடியாது. வர்ற கூட்டத்துக்கு 2 பானை கிச்சடி பத்தவே பத்தாது. எனக்கு என்னவோ இன்னைக்கு ஒரு குக்கை கூப்பிட்டு இருக்கணும்னு தோணுது. குறைஞ்சது பெரிய பானையாவது இருக்கணும். இவ்வளோ சின்ன பானையில சமைச்சா சாப்பாடு பத்தாது. நீங்க சொல்றது சரிதான், ஆனா இப்போ என்ன பண்றது டுக்குனண்ணா? ஒன்னும் புரியல. ஆனா எனக்கே இப்போ ஒன்றும் புரிய மாட்டேங்குது. ஆமா, ஒருவேளை கேத்துறோம்னா வர சம்மதிச்சா நமக்கு ஏதாவது உதவி கிடைக்கும். ஆமா, அதுதான் சரியா இருக்கும். இது யாரு? அட ஆஹானா, கேத்துறோம்னா தான் எங்க சமையல்காரரு. எப்ப சமையல்காரர் தேவைப்பட்டாலும் இவரை தான் கூப்பிடுவோம். அவர் மட்டும் வந்துட்டா இந்த சிக்கல்ல இருந்து தப்பிச்சிடலாம். ஆனா இன்னைக்கு விசேஷ நாள் இல்லையா? அவர் ஃப்ரீயா இருக்காரா? அப்படியே இருந்தாலும் சாப்பாடு சமைக்க நேரமாகுமே. நீதா, பாரு, கொஞ்ச நேரமானாலும் பரவாயில்ல, எல்லாருக்கும் பிரசாதம் கிடைக்கணும். பசியோட போறதை விட இது மேல இல்ல. அண்ணா, நீங்க சொல்றது சரிதான். பணத்தை பத்தி கவலைப்படாதீங்க, என்கிட்ட பணம் இருக்கு. ஆஹானா, இது பண பிரச்சனை இல்ல, பணம் என்கிட்டயும் நிறைய இருக்கு. ஆனா கேத்துறோ அண்ணா கிடைக்கணும். ஒருவேளை அவர் ஃபோன் மட்டும் எடுத்தாருன்னா அப்ப நம்ம இந்த சிக்கல்ல இருந்து தப்பிச்சிடலாம். ஆனா இப்படி வர்ற கூட்டத்தை பார்த்தா நிக்கிறது கூட இடம் இல்ல. விருந்தினர்களை எங்க உட்கார வைக்க போறோம்? இங்க சாப்பாடு கம்மியாச்சுன்னா சுத்தி இருக்கிற ஏரியால இருந்து எல்லாரும் ஒன்னா கிளம்பி வந்துட்டாங்க போல இருக்கு. யாரு இவங்களுக்கு எல்லாம் பத்திரிக்கை வச்சது? இதையெல்லாம் யாரு செஞ்சது?
நான் ஒரு தடவை பேசி பார்க்குறேன், நீங்கள் கவனிங்க. ஆமா ப்ளீஸ் அவர்கிட்ட சீக்கிரம் பேசுங்க அண்ணா. அண்ணி, தாக்குர் அண்ணி, ஒரு நிமிஷம் இங்க வாங்க. வாங்க வாங்க. இதோ ஒரு நிமிஷத்துல வந்துடுறேன். வாங்க. என்னாச்சு அண்ணி? நீங்க இங்க வாங்க. என்ன? எனக்கு ஒரு விஷயம் சொல்லுங்க. இவ்ளோ பேரை நீங்க கூப்பிட்டுருக்கீங்க, ஆனா என்கிட்ட சொல்லணும்னு தோணலையா? இப்போ பிரசாதத்துக்கு எப்படி ஏற்பாடு பண்றது? அட அண்ணி, பிரசாதத்துக்காக ஏரியா ஆளுங்க எல்லாரையும் கூப்பிடணும்னு நீங்க தானே ஆசைப்பட்டீங்க. ஆமா, நீங்களே பாருங்க. ஒரு தெருவுல மட்டும் சொல்லிட்டு இன்னொரு தெருவுல சொல்லாம இருந்தா எப்படி இருக்கும்? அவங்களும் நம்ம பக்கத்து வீட்டுக்காரங்க தானே. நான் அவங்க கிட்ட மட்டும் பாரபட்சம் காட்ட முடியாதுல்ல. அண்ணி, நிலைமையை புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுங்க. அட அண்ணி, இது அடகு மாமி வந்துட்டாங்க. வாங்க வாங்க மாமி, எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். ஆனா பாரு, அடகு கடை சித்தி கூட பூஜைக்கு வந்திருக்காங்க. படகுலி, இப்போ என்ன ஆகும்? அட பெரிய அக்கா, நீங்க ஏன் இவ்ளோ டென்ஷன் ஆகுறீங்க? அட அவங்களால என்ன அடையாளம் கண்டுபிடிக்க முடியாது. நான் தான் உங்ககிட்ட சொன்னேன்ல, நான் முகத்தை மூடிக்கிட்டு தான் போனேன். அதோட தப்பான அடையாளத்தையும் சொல்லிட்டு வந்தேன். எதுவா இருந்தாலும் எனக்கு கை காலெல்லாம் நடுங்குது. ஒருவேளை அவங்க உன்னை பார்த்து அடையாளம் கண்டுபிடிச்சிட்டா என்ன ஆகும்? நாம எல்லாரும் பெரிய சிக்கல்ல மாட்டிப்போம். நீ ஒண்ணு பண்ணு, எங்க இருந்து வெளியவே வரக்கூடாது. நீ பாத்துக்கோ, இவ வெளியே போக கூடாது. நீ இங்கே இருக்க, அமைதியா இருங்க. அட அவங்க என்ன எப்படி கண்டுபிடிப்பாங்க? நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். நிஜமாவே அடகு மாமியால என்னை அடையாளம் கண்டுபிடிக்க முடியும். எப்படி இருந்தாலும் வீட்டுல பூஜை நடக்குது, ஏகப்பட்ட வேலை இருக்கு. என்னால இதையெல்லாம் கவனிச்சுட்டு இருக்க முடியாது அக்கா. இவ்ளோ பேருக்கு பிரசாதம் எங்க இருந்து தருவோம் தான் எனக்கு கவலையா இருக்கு.